மாதிரி இருக்கிறதுனால கோல்டு மட்டும் லைட்டா அப்படியே இருந்துட்டு இருக்கு. தம்பி. ஓ praise the Lord. எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் திமோத்தி. நீ எப்படி இருக்க? தாத்தாக்கு நல்லா மட்டும் இருக்கேன். कैसे हो बेटा? हाँ ठीक हूँ சொல்லு. டீக்க ரெடி மாமா எப்படி இருக்கீங்க? ரெடி மாமா டீக்கா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? திமோ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சூப்பர். அவங்க தம்பி எப்படி இருக்காங்க? தம்பி தம்பி சூப்பரா இருக்கான் ஆண்டவர் கிருபையில. அக்கா அக்காவும் நல்லா இருக்காங்க. தோசை அம்மா மாமா தோசை மாமா இல்லப்பா, அவர் பேர் ஜோஷா மாமா. லைவ் ஜோஷா நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேம்மா. ஓகேண்ணா. ஓகே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெம்ஸ் எம்பிடிசி குடும்பத்தின் சார்பாக இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வேளையில நம்மள ஆண்டவர் வந்து இந்த ரெஃபர்மேஷன் பைபிள் ஸ்டடி மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற அற்புதமான காரியங்களை நாம் அறிந்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமா அந்த பரிசுத்தமாகுதல் அப்படின்ற அந்த ப்ராசஸை எப்படியாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக அதையும் நம்முடைய வாழ்க்கையில மிக தெளிவாக தேவன் செய்து கொண்டிருக்கிற அந்த நன்மைக்காக ஆண்டவருக்கு இந்த வழியில நம்ம நன்றி செலுத்தி நம்ம அந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கலாம். ஜாஷா நான் ஜோம் பண்றீங்களாண்ணா? இந்த வேளையிலையும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் தொடர்ந்து ஆண்டவர் இதுல ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ளும்படிக்கணும். அநேகருக்கு நம்ம அந்த லிங்க் போயிருக்கல, ஒவ்வொருத்தரும் கூட இதுல கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படிக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு கலந்து கொள்ளவும், ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்கும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடும் பேசும்படிக்கும் இந்த வழியில நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம் தகப்பனே, வல்லமை உள்ள தேவனே, கிருபை உள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலையும் கூட உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கூடி வருவோம். உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு நீர் பாராட்டுகிற திருப்பிகளுக்காகவும் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையும் அறிகிற அறிவிலே நீர் எங்களை வளர்த்தெடுக்கும்படிக்கு தேவரே நீர் எங்களுக்கு உங்களுடைய திருப்பிகளை தந்து உங்களுடைய வாய்ப்புகளை தந்து ஆண்டவரே அதற்கேற்ற நல்ல ஜனங்களை ஆண்டவரே தலைவர்களை தந்து கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிதான ஆண்டவரே கிருபையை ஆண்டவரே அழைத்துக் கொண்டு வருகிறீங்க. ஆண்டவரே முக்கியமாக அந்த உண்மையான விசுவாசத்திலே ஆண்டவரே நாங்கள் வளரும்படிக்கு ஆண்டவரே நீர் அருள்கிற அந்த விசுவாசத்திலே வளரும்படிக்கு பரிசுத்தமாகுதலிலே வளரும்படிக்கு கனி கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையில வளரும்படிக்கு தேவரீர் அதற்கு சத்தியத்தை கத்தனை எங்களோட வாழ்க்கையில தந்து ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்மோடு உறவு கொள்ளவும் உண்மையிலே மகிழவும் உங்களை கலிகூறவும் கத்தனை எங்களுக்கு பாராட்டுகிற திருவிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலையும் கூட ஆவியானவர் நீர் எங்களை முற்றிலுமாக பொறுப்பெடுத்து நடத்துங்க. பேசுகிற அங்கிள் மேடம் உங்களுடைய கிருபையின் தரம் இருக்கட்டும். ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் எங்க ஒவ்வொருவருடைய யூதியத்தையும் கர்த்தர் நீர் ஆட்கொண்டு நடத்த வேண்டுமா செலுத்தணும் நடத்துங்க.
எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயும் உடைய கடத்துல கெஞ்சுக்கிறோம். நல்லா இருக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இமை இமை தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வேலையிலையும் ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடிக்கு யாவரையும் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம். நாம் தினமும் இந்த வாரம் இந்த ரோமன் பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்வது அவரை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும், இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேர வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தோடே நாம் வருகிறோம். இந்த நம்பிக்கையோடே நாம் இந்த ஆவலோடே நாம் சேர்கிறோம் என்ற இந்த இருதயத்தோடு நாம் இந்த பாடலை பாடலாம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இந்த பாடலை பாடி ஆண்டவரை நம்ம பார்க்கணும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய ஓரமாக வன் சிலுவை மீதினில் நான் ஓடை தொங்க நேரிடினும் ஆவலாய் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடந்தானல்லநாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். நித்திரையில் நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி
சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் சேட்டை நீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்ட லங்கடந்து பறந்து மேலே சென்றிடினோ. வானமண்ட லங்கடந்து பறந்து மேலே சென்றிடினோ. மகிழ்வு காலத்திலும் நான் மருவி உம்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேங்க்யூ ஃப்ரெட்டி. ஓகே, தேங்க்யூ மே. இந்த வேளையில நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியத்துல வளரும்படிக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஒருவேளை நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்த பொழுதும் அவர் நம்மை கிருபையாக ரட்சித்து நம்மை மட்டும் வழி நடத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஒரு ஆவியை நமக்குள்ளாக வைத்து நாம் மறுபடியும் அவரிடத்துல நம்பிக்கையோடு வரும்படிக்கு இந்த மாலை வெளியே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலையும் நம்மோடு ஆண்டவர் தொடர்ந்து இடைப்படும்படிக்கு நம்ம ஜெபித்து நம்ம அங்கில கொடுக்கலாம். இளங்கோண்ண ஜோம் பண்ண முடியுமாண்ணா? கேக்குதா? கேக்குதுண்ணா. ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவரே, ஒருவரும் சேரக்கூடாத உன்னதமான ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, அப்பா தேவரே, அப்பா ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தையாயிருந்த தேவன் ஆண்டவரே, இந்த பூமியிலே வெளிச்சமாய் ஆண்டவரே அப்பா உதித்தீரே. நாங்களும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா குமாரனாகி கிறிஸ்து இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் செய்த பாவத்து நிமித்தமாய், துரோகத்து நிமித்தமாய், ஆண்டவரே எங்கள் மீறுதல்கள் நிமித்தமாய் நீர் நொறுக்கப்பட்டு நீர் எங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த நித்திய மீட்பிற்காய் நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார், அவர் என்னை குறித்து என்னிடத்தில் கேட்டவைகளை உங்களுக்கு சொல்லுவார் என்று ஆண்டவரே இந்த மாலை வழியில் ஆண்டவரே ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடியை நாங்கள் பார்க்கும் பொழுதும் தேவரீர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த வேத வாக்கியங்களிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா நாங்கள் தேவனை தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாய் எங்களுடைய செவிகள் ஆண்டவரே கேட்கிறவைகளாகவும் அதன்படி ஆண்டவரே வில்ஃபுல்லா கீழ்ப்படுகிறவைகளாகவும் இருக்கு ஆண்டவரே. அது ஆண்டவரே ஜாய்ஃபுல்லா ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே அந்த பெர்சிக்யூஷன்ல என்டியூர் பண்ணுகிறதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஆண்டவரே நாங்க மனதிலே கேட்டு ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜை வளர்க்கிறவர்களா இராமல் ஆண்டவரே நாங்கள் இதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் அனுபவிக்கும்படி இந்த பூமியில உம்முடைய மகிமையை பறைசாற்றும்படிக்கு ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் உண்டாக்கப்பட்டோம் என்கிற அந்த உணர்வை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே பெற்றவர்களாக எங்கள் இருதயத்திலே அதை அனுபவித்தவர்களாக ஆண்டவரே அப்போ அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை நாங்கள் மற்றவர்களிடத்திலே வெளிப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. விசேஷமா ஆண்டவரே பேசுகிற அங்கிளுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே முழுமையாய் நீர் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் பேசுகிற காரியங்களை ஆண்டவரே அப்பா யோபு கிட்ட சொன்னது போல ஆண்டவரே, யோபோட நண்பர்கள் கிட்ட சொன்னது போல யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான் ஆண்டவரே. இந்த மாலை வழியில நாங்கள் உண்மை குறித்து நிதானமாய் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களே ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒரு விசை கூட ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலே ஆண்டவரே
முழுமையாய் நிரப்பட்டோம். நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கேட்கிற எங்களுக்காகவும் செபிக்கிறோம். கேட்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா நல்ல நிலங்களாய் மாற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் அது இருதயத்திலே காத்து நாங்கள் பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த மாலை வேளையில நீர் எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இதை யூடியூப் வழியாய் கேட்கிறவர்களுக்காகவும் இதற்கு பின்பு ஆண்டவரே இந்த செய்திகளை மறுவரிசையாய் கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். அவருடைய இருதயங்கள் ஆண்டவரே சிலுவையிலே தூக்கப்பட்ட இயேசுவுக்கு நேராய் ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பப்பட ஆண்டவரே, அவருக்கு ஆண்டவரே அந்த வில்ஃபுல்லா ஜாய்ஃபுல்லா கீழ்ப்படிய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூண்ணா. நமக்கு அப்புறம் இந்த வேளையிலயும் இந்த பைபிள் ஸ்டடி முடிகிற நேரத்துல நமக்கு கடைசியில கேள்விக்கான நேரம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இடையில ஏதாவது கேள்விகள் எழும்புமே ஆனால் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியா நீங்க அந்த கேள்விகளை கேட்கலாம். ஓவர் டு யூ அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஸோ மீண்டும் இந்த வாரம் சனிக்கிழமை விதமாக நாம் ஜூம்ல இணையும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு சிலருடைய பெயர்களை இந்த ஸ்கிரீன்ல பார்க்க முடிகிறது. ஐ எம் சோ கிளாட். மிகுந்த சந்தோஷமான காரியம். இவ்விதமாக நாம் ஒருவேளை ஒருவர் முகங்களை ஒருவர் பார்க்க இயலாவிட்டாலும் கூட இவ்விதமாக ஐக்கியத்திலே இணைவது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். தேவனாகிய கர்த்தர் இதை நமக்கு அருளி இருக்கிறாரே, அவருடைய பெரிய மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த மீட்டை, இந்த பைபிள் ஸ்டடியை ஆர்கனைஸ் பண்ணுகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். இவ்விதமாய் தொடர்ந்தேர்ச்சியாய் நடைபெறுவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறபடினாலே நீங்கள் இதில் ஈடுபடுவதனாலே உங்களுடைய அந்த ஈடுபாட்டிற்காக உங்களுடைய இந்த பெரிய ஊழியத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்மேல் பாராட்டுகிற அன்புக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து மிகவும் சின்சியராக ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த நாளிலும் நாம கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி கடந்த வாரத்திலே இந்த பைபிள் ஸ்டடியை அட்டெண்ட் பண்ணவர்களுக்கு தெரியும். 3 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி 3 குறிப்புகளை நாம் பார்க்கலாம் என்று அதிலே 2 தான் நாம் எடுக்க முடிந்தது. ஸோ அந்த 3ஆவதை நாம் சொல்ல வேண்டும். திரும்பவும் முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணா அகெயின் அந்த 3ஆவது குறிப்பை நாம எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால இன்றைக்கு சற்று வித்தியாசமான முறையிலே ஆரம்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சப் சீரீஸினுடைய முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து அந்த மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளங்கள், மெய்யான விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் பெற்றிருக்கிற அந்த மெய்யான ரட்சிப்புக்கும் ஒரு போலியான ரட்சிப்பு அல்லது ரட்சிப்பு இல்லாத ஒரு காரியம், பொதுவான விசுவாசம், ரட்சிக்க ஏதுவல்லாத ஒரு விசுவாசம், ரட்சிக்க ஏதுவல்லாத கிருபை என்று 2 காரியங்களை நாம் வேறுபடுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். சோ இந்த காரியத்தை அல்லது இந்த சப் சீரீஸை முடிக்கிற வண்ணமாக அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், அப்படியானால் காரியங்கள் இப்படி இருக்குமானால், அதாவது 16 அல்லது 17 வாரங்களாக தொடர்ந்து நாம் மெய்யான விசுவாசத்திற்கும் விசுவாசம் போல தோற்றமளிக்கிற ஒரு விசுவாசத்திற்கும் வேறுபாட்டை நாம் உண்டாக்கி கொண்டே வந்தபடினாலே, வேதத்தின் அடிப்படையிலே அதை கற்றுக்கொண்டு வந்தபடினாலே
அநேகருக்குள்ளே நிச்சயமாக அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்கிற ஒரு சந்தேகம் நிச்சயமாக எழும்பும். ஒரு விதத்திலே இந்த சந்தேகம் நமக்கு எழும்புவது நல்லதுதான். ஆனால் அதை எப்படி நாம் உறுதி செய்து கொள்வது? நான் உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? நான் பெற்றுக்கொண்டு நான் பிரயோகிப்பது அந்த தேவன் அருளிய மெய்யான விசுவாசம் தானா? தேவன் அருளிய மெய்யான கிருபையினாலே தானா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அவர் இட்டர்னிட்டி இஸ் அட் ஸ்டேக். இதை நாம் உறுதி செய்யாதவர்களாக நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய நித்திய வாழ்க்கை அது ரிஸ்க்ல இருக்குது. நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு நாம் ஒருவேளை அந்த நித்திய ஜீவனை மிஸ் பண்ணுகிறவர்களாக கூட காணக்கூடும். ஸோ ஆகையினாலே இது மிகவும் முக்கியமான ஒரு டாபிக். இன்றையோட நாம இதை ஆண்டவர் சுத்தமானால் இதை முடித்து விட்டு இன்னொரு இதோடு தொடர்புடைய சீரீஸ்க்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அவ்விதமாக நாம் கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இந்த நாளிலே நாம் இதை தொடங்கும் போது அல்லது இவ்விதமாக நான் தொடங்கலாம் என்று யோசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசிகளிலே 2 விதமான விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று. ஸோ இந்த வாரத்திலே ஒரு புதிய டூல் ஒன்னையும் நான் பயன்படுத்த முயற்சி செய்கிறேன். ஸோ தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய ஸ்கிரீன்ல தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இதனுடைய இது எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை முதல் தடவை இதை கூடுகையிலே யூஸ் பண்றதுனால ஏற்படுகிற தடங்கல்களை தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். ஸோ இரண்டு விதமான விசுவாசிகள் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நாம கொஞ்சம் மெதுவாக பண்ணினாலும் பரவாயில்லை. இந்த காரியங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். ஸோ விசுவாசிகளை நாம் 2 விதமாக நாம் பிரிக்கலாம். விசுவாசிகளிலே பல விதமான விசுவாசிகள் இருக்கலாம். ஆனால் இந்த நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த டாபிக்கு ஏதுவான முறையிலே நாம் பிரிப்போமானால் 2 விதமான விசுவாசிகள் என்று நாம் பிரிக்கலாம். முதலாவதாக போலியான ரட்சிப்பு என்று சொல்வதை காட்டிலும் ரட்சிப்பின் தோற்றத்தை உடையவர்கள் அல்லது ரட்சிப்பு தோற்றத்தில் இருக்கிறது. இதற்கு நாம் ஆதாரமாக பார்த்த வசனங்களிலே மிக முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு திரும்பவுமாக மீண்டுமாக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய மலை பிரசங்கத்தை முடிக்கிற வேளையிலே கன்க்ளூஷனாக அவர் சொல்லுகிற காரியம் 27வது அதிகாரத்தினுடைய 22வது வசனம். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். சோ இந்த வசன பகுதியினுடைய சாராம்சத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் 3 விதமான ஊழியங்களிலே ஈடுபட்ட மக்கள் அல்லது விசுவாசிகள். இவர்கள் விசுவாசிகள் தான். இவர்களை ஒரு கேட்டகரைஸ் நாம் பண்ணுவோமே ஆனால் இவர்கள் விசுவாசிகள். அது மாத்திரமல்ல,
ஊழியத்திலே ஈடுபடுகிற விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தக்கூடியவர்களாய் ஊழியம் செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நன்றாக கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை சொன்னவர்கள். சோ அப்படிப்பட்டவர்கள் நித்தியத்திலே பிரவேசிக்கும்படியாக வந்து நிற்கும் போது நான் உங்களை அறியேன் என்று இயேசு சொல்லுகிறார். சோ இவர்கள் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே எப்படி வாழ்ந்தார்கள்? மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று இன்டென்ஷனலாக வாழ்ந்தவர்கள் அல்ல. அது ரொம்ப முக்கியமான காரியம். இவர்கள் முழுக்க முழுக்க விசுவாசிகள் என்று தங்களை நம்பிக்கொண்டு வாழ்ந்தவர்கள். சோ இதே கேட்டகரிய, இதே காரியத்தை லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க கூடும். அதையும் நாம் நம்முடைய சீரீஸ்ல வாசித்திருக்கிறோம். அங்கே இதே விதமாக, இங்கே 3 கூட்டத்தை பார்க்கிறோம், அங்கே இதே விதமாக இயேசு 2 கூட்டத்தாரை சொல்லுகிறார். சோ வீட்டு எஜமான் கதவை அடைத்த பின்பு நீங்கள் என்ன நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லுவீர்கள். அப்போ நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன். நீங்க சொல்லுவீங்க, நாங்கள் உம்முடைய பிரசங்கங்களை கேட்டோம், எங்களுடைய வீதிகளிலே நீர் பிரசங்கித்தீர். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய பிரசங்கங்களை மிக ஆவலாக கேட்டவர்கள், பின்பற்றினவர்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் உம்மோடு கூட போஜனம் பண்ணினோம், நீர் எங்களோடு கூட போஜனம் பண்ணினீர். ஆனா நானும் உங்களை பார்த்து சொல்லுவேன், அந்த வீட்டு எஜமான் உங்களை பார்த்து சொல்லுவார், உங்களை நான் அறியேன் என்று. சோ இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள், விசுவாசிகளும் விசுவாசிகள் என்றுதான் வாழ்கிறார்கள். சோ இவர்கள் எப்படி இவர்களிலே காணப்படுகிற காரியங்கள் என்ன? ஒரு விசுவாசம், பொதுவான விசுவாசம், பொதுவான விசுவாசம், பொதுவான கிருபை, பொதுவான கிருபை. அருமையானவர்களே, நெகேமியாவின் புஸ்தகத்தை கடந்த வாரத்திலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது, நெகேமியா 9வது அதிகாரத்திலே மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. இப்பொழுதுதான் அதை எடுக்க முடியாது. இந்த கான்டெக்ஸ்ட்ல அல்லது இந்த சந்தர்ப்பத்திலே இந்த காரியங்களை நினைவிலே கொண்டவர்களாக, ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் அந்த நெகேமியா 9வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நெகேமியாவோடு கூட இருந்த அந்த எல்டர்ஸ் அவர்கள் ஜெபிக்கும் போது அதை பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினீர், அவர்களுக்கு முன்பதாக அந்த செங்கடலை பிளக்க பண்ணினீர் என்று ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டு போகிற காரியத்தை பார்க்கும்போது அதுல இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. நீர் அவர்களுக்கு சீனாய் மலையிலே உம்முடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு கொடுத்ததாக சொல்லுகிறார். சோ எல்லாமே பொதுவான கிருபை, அது அவர்களை ரட்சிக்க மாட்டாத கிருபை. ஏனென்றால் அதை முடிக்கும் போது அல்லது இடையிடையே அவர் சொல்லுகிற காரியம், அந்த ஜெபத்தை சொல்லும் போது, இப்படியெல்லாம் நீர் அவர்களுக்கு ஏராளமாய் செய்தீர், இப்படியெல்லாம் நீர் அவர்களுக்கு பொதுவான கிருபையின் அடிப்படையிலே அவர்களை ரட்சித்து வந்தீர், காப்பாற்றி வந்தீர், மிகவும் அற்புதமாக. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், அல்லது கீழ்ப்படியக்கூடிய தேவனண்டை சேரக்கூடிய அல்லது தேவனை அறியக்கூடிய, தேவனண்டை நெருங்கக்கூடிய, தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய அந்த கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. சோ இதற்கு மாறான காரியம் உண்மையான ரட்சிப்பு. உண்மையான ரட்சிப்பு
மெய்யான விசுவாசம், மெய்யான விசுவாசம் அல்லது ரட்சிக்க போதுமான விசுவாசம், ரட்சிக்க போதுமான விசுவாசம், ரட்சிக்க போதுமான கிருபை, ரட்சிக்க போதுமான கிருபை. சோ இது ரொம்ப முக்கியமான காரியம். சோ அந்த ரட்சிக்கும் விசுவாசம் அல்லது உண்மையான ரட்சிப்புன்னு சொல்றதை காட்டிலும் நித்திய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு இது நித்திய ரட்சிப்பு அல்ல, நித்திய ரட்சிப்பு அல்ல, ஆனால் இது நித்திய ரட்சிப்பு. சோ இந்த நித்திய கால ரட்சிப்பு நித்திய வாழ்க்கையை அருளும்படியாக நம்மை அந்த நித்திய காலமாய் ரட்சிக்க போதுமான அந்த விசுவாசம், நித்திய காலமாய் ரட்சிக்க போதுமான கிருபை, அல்லது தேவனாகிய கர்த்தருடைய நித்திய கோபாக்கினையிலிருந்து என்னை ரட்சிக்க வல்ல விசுவாசம், தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினையிலிருந்து, நித்திய உக்ர கோபாக்கினையிலிருந்து என்னை தப்பிக்க வல்லமையுள்ள கிருபை. இது ரெண்டும் மாறுபாடானது. பொதுவான கிருபை வேற, இந்த கிருபை வேறே. சோ இந்த விசுவாசம், மெய்யான விசுவாசம், அதன் அடிப்படையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனே. ஆனால் என்னுடைய இருதயத்திலே 11 விதமான, குறைந்தபட்சம் 11 விதமான காரியங்கள் எனக்குள்ளே இருக்கும் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். குறைந்தபட்சம் 11 விதமான அடையாளங்கள் என்னுடைய இருதயத்திலே காணப்படும் என்று நாம பார்த்து கொண்டு வந்தோம். இயேசு கிறிஸ்துவின் பால் அல்லது தேவன் பால் ஒரு அலாதியான பிரியம், அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மேல் அல்லது தேவன் மேல் ஒரு ஆசை, தெய்வ பயம் அல்லது பயபக்தி, எந்த அளவுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமோ, அன்பு கூறுகிறோமோ, அந்த அளவுக்கு பாவங்களிலே வெறுப்பு என்று சொல்லி அநேக 11 காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது அருமையானவர்களே, இவைகள் இப்படிப்பட்ட காரியங்கள், நான் மெய்யான விசுவாசத்தை பெற்றும் கூட சோ இந்த ரெண்டு விதமான விசுவாசிகளுக்கும், மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான கிருபையினாலே நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கும், அல்லது நித்திய ரட்சிப்பை பெறாதபடி இந்த உலகத்திலே காப்பாற்றப்படுகிறவர்கள், இந்த உலகத்திலே தேவனுடைய பொதுவான கிருபையையும் பொதுவான விசுவாசத்தையும் அனுபவிக்கிறவர்கள் எல்லாருமே அளந்து பார்க்க வேண்டிய காரியம், அல்லது எனக்குள்ளே மெய்யான அந்த விசுவாசம் இருக்கிறதா என்பதை பார்க்கிறதற்கு இந்த 11 காரியங்களும் நமக்கு உதவி செய்யும். ஆனால் இந்த மெய்யான விசுவாசத்தை பெற்றவர்களுக்குமே இது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். நான் இயேசுவை சில சமயத்திலே நான் அதிகமாய் நேசிக்கிறேன், அதை நான் உணர்கிறேன். வசனத்தை வாசிக்கும் போது தேவன் என்னை அதிகமாய் நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்துடைய அன்பு என்னிலே விசேஷமாய் ஊற்றப்படுகிறதை நான் உணர்கிறேன். சோ அந்த வேளையில என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து விடுகிறது. நான் எப்படியாயிலும் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்று நேரத்தை எடுத்து என்னுடைய அலுவலக காரியங்களை நான் அதை கூட நான் புறக்கணித்து விட்டு நான் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன். அவருடைய சமூகத்தை நான் அவ்வளவாக நாடுகிறேன், ஆசிக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்மா தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்து கதறுகிறது. அதை நான் உணர்கிறேன். பாவத்தை நான் வெறுக்கிறதை உணர்கிறேன். சோ நித்திய நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறதை நான் உணர்கிறேன். இயேசு எப்பொழுது வருவார், அவரை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஆசை எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் பல வேளைகளிலே அப்படி இல்லை. நான் இயேசுவை நேசிக்கிறது அனல் குன்றி போனதை நான் உணர்கிறேன். அல்லது ஆண்டுடைய சமூகத்திலே அமர வேண்டும் என்கிற, அவருடைய பாதங்களை நான் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை எனக்குள்ளே குறைந்திருக்கிறது. பாவத்தை வெறுக்காதபடி பாவத்தை நேசிக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. இந்த பாவத்தை வெறுக்கிற வெறுப்பு எனக்கு இயல்பாக நேச்சுரலாக இருக்க வேண்டுமே.
ஆனால் ஒரு சில வேளைகளிலே நான் இந்த பாவத்தை நேசிப்பது போலல்லவா தெரிகிறது. சோ இப்படி இருக்கும்போது நான் மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான கிருபையின் அடிப்படையிலே அந்த மெய்யான ரட்சிப்பை தான் நான் பெற்றிருக்கிறேனா என்று சந்தேகம் எழும்புகிறது. சோ அப்படி அந்த சந்தேகம் எழும்புகிறது, அதுவும் இயல்பாக இருக்கிறது. ஆனால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து இது சரியான ரட்சிப்பு தானா என்று, சரியான விசுவாசம் தானா, நான் விசுவாசத்திலே தான் நிலைத்திருக்கிறேனா என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியம். அதற்கென்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே எழுதியிருக்கிற ஒரு மிக உன்னதமான பேசேஜை நம்ம செலக்ட் பண்ணோம். அருமையானவர்களே, நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் இந்த வேதாகமத்தினுடைய ஒரு ஜுவல் அல்லது வேதாகமம் முழுவதும் ஒரு தங்க மாலையை போல இருக்குமானால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் அதுல உள்ள அந்த டயமண்ட் மாதிரி அந்த டயமண்ட்ல உள்ள ஒன்னு ரெண்டு பல அந்த ஒரு டயமண்ட்ல டிஃப்ரெண்ட் கட்டிங்ஸ் அதுல இருக்கிறது போல, அல்லது டிஃப்ரெண்ட் அண்டுலேஷன்ஸ், ஏற்றமும் இறக்கமும் இருக்கிறது போல இந்த 8வது அதிகாரம் ஒரு பெரிய ஏற்றமாக, அல்லது இந்த முழு ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒரு இமயமலையாக நாம் கம்பேர் பண்ணுவோமே. ஆனால் நான் சொல்லுகிற இந்த கம்பேரிசன் எல்லாமே அநேக தேவனுடைய பிள்ளைகள் செய்திருக்கிற காரியம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை இமயமலைக்கு நாம் ஒப்பிடுவோமே. ஆனால் இமயமலையினுடைய அந்த அழகு, இமயமலையினுடைய அந்த பியூட்டி, அது ரோமருக்கு எழுதின நிருபமாக இருக்குமானால் அதிலே எவரெஸ்ட் சிகரம் போல காணப்படுவது 8வது அதிகாரம் என்று. இந்த 8வது அதிகாரத்திலே அநேக காரியங்களை கவர் பண்ணுகிறார். அல்லது அந்த 7 அதிகாரத்திலே 7வது அதிகாரம் வரையிலும் அந்த நம்முடைய ரட்சிப்பினுடைய மேன்மை அல்லது நீதிமான் ஆக்கப்படுதலின் மேன்மை, நீதிமான் ஆக்கப்படுதலை தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுதலின் மேன்மை, இந்த காரியங்களை எழுதிவிட்டு இந்த 2னுடைய ஒரு கன்க்ளூஷனாக 8வது அதிகாரத்திலே சொல்லும் போது இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்து நிமித்தமாக நமக்கு ஏற்படுகிற இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை சொல்லுகிற அந்த வேத பகுதியை தான் நாம் கடந்த வாரத்திலே தியானிக்க தொடங்கினோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 12 முதல் 17 வரையும் உள்ள அந்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம். அந்த வேத பகுதியிலே அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் அல்லது இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு உறுதி எனக்கு எப்படி இருக்க முடியும்? நான் மெய்யான விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் நான் ரட்சிக்கப்பட்டேனா, அல்லது எனக்குள் இருக்கிறது மெய்யான விசுவாசம் தானா? எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறதும் மெய்யான கிருபை தானா? உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்வதற்கு இதிலே பகுதியிலே ரோமர் 8:12 17 வரை உள்ள வசன பகுதியிலே 3 அடையாளங்களை, தெளிவான அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். 3 தெளிவான அடையாளங்கள் அல்லது கிளாசிக்கலான அடையாளங்கள். அதிலே முதலாவது அடையாளம் அந்த 14வது வசனத்திலே காணப்படுகிறது. இந்த 3 அடையாளங்களுக்கும், நன்றாக கவனிங்கள், இந்த 3 அடையாளங்களுக்கும் அடிப்படையான ஒரு காரியம் அல்லது இந்த முழு பேசேஜினுடைய அந்த சாராம்சம் 14வது வசனத்திலே காணப்படுகிறது. அந்த 14வது வசனத்தை நாம இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறோம்னு நினைக்கிறேன். 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
சாரி 16வது வசனம். 16வது வசனம். சோ 16வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். The witness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட, அல்லது நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய சாட்சியை கொடுக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. ஸோ இந்த ஒரு பகுதியை இந்த முழு பேசேஜினுடைய தீமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறார் என்றால், அவர் ஒரு கோர்ட்ல சாட்சிகளை நாம் நிறுத்தும் போது அவர்கள் அந்த கேஸுக்கு எதிராகவோ இல்லாட்டி சாதகமாகவோ அவர்கள் எவிடன்சஸை கொடுக்கிறது போல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்ற விசுவாசத்திற்கும், நான் பெற்ற கிருபைக்கும், நான் பெற்ற ரட்சிப்புக்கும் அவர் எவிடன்ஸை உண்டாக்குகிறார். அவர் ஆதாரங்களை கொண்டு வருகிறார். அவர் எவிடன்ஸை கொடுத்து நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர் நம்மளே உறுதிப்படுத்துகிறார். ஸோ அப்படியே நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி 3 விதமான சாட்சிகள் அல்லது 3 விதமான எவிடன்சஸை இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். ஸோ அந்த வசனத்திற்கு மேல் இருக்கிற 12, 13, 14 வசனங்கள் ஒரே அந்த லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு, மாம்சத்தின்படி வாழ்வதற்கு, மாம்சத்தின்படி வாழ்வதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சோ இந்த ஃப்ரேஸை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார், ஒரு கூட்டத்தினர் அவர்கள் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள், அல்லது அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள். சோ ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவியினாலே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே காணப்படுகிற அடையாளம், அவர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து கொண்டிருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே தங்களுடைய அந்த சரீரத்தின் செய்கைகளை, அல்லது தங்களுடைய அந்த பழைய மனுஷனுடைய செய்கைகளை, பாவ செய்கைகளை அவர்கள் அழித்து கொண்டு வாழ்வார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று பார்க்கிறோம். சோ அடுத்த வசனம் இங்கே தமிழிலே மேலும் என்று தொடங்குகிறது. ஏனென்றால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சோ இந்த வசனம் இதற்கு முந்தின வசனத்தினுடைய தொடர்ச்சி. முந்தின வசனம் என்ன? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை
அழித்தால் பிழைப்பீர்கள். சோ ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சோ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பதினாலே, அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறபடினாலே அதற்கு அடையாளம் என்னவென்றால், அவர்கள் ஆவியினாலே, அந்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அல்லது மாம்சத்தின் செய்கைகளை அல்லது பழைய பாவத்தின் கிரியைகளை அவர்கள் அழித்து கொண்டிருப்பார்கள். நன்றாக கவனியுங்கள். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறதனுடைய அடையாளம். சோ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸை கொண்டு வருகிறார். நான் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறேன் என்றால், தேவனுடைய ஆவியினாலே நான் நடத்தப்படுகிறேன், தேவனுடைய புத்திரனாக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்றால், அந்த ஆவியினாலே நான் தொடர்ந்து அந்த மாம்சத்தின் கிரியைகளை அல்லது மாம்சத்தினுடைய கிரியைகளை நான் அழித்து கொண்டிருப்பேன். இந்த காரியம் என்னிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த காரியத்தை நாம் பார்த்தோம். சோ ரெண்டாவது, பதினேழாவது வசனத்திலிருந்து இரண்டாவது அடையாளத்தை குறித்து பேசுகிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஓகே இந்த 15வது வசனம் 15, 16 அந்தபடி திரும்பவும் அந்த முதலாவது அடையாளம் எவ்வளவு தூரம் கிளியரா என்னால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல. நன்றாக கவனியுங்கள். எனக்குள்ளே அந்த பழைய பாவ மனிதனுடைய அந்த தாக்கத்தை, அந்த பாவ மனிதனுடைய அந்த தாக்கத்தை அல்லது பாவத்தினுடைய தாக்கத்தை நான் எவ்வளவு அதிகமாக உணர்கிறேன், அந்த அல்லது அதற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமானால் ஸ்ட்ரகிள். நான் மெய்யான விசுவாசத்தை பெற்று, மெய்யான கிருபையை பெற்று, மெய்யான ரட்சிப்பை நான் அடைந்தவனாக இருப்பேனே ஆனால் என்னுடைய இருதயத்திலே அல்லது எனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நான் உணர்வேன். அருமையானவர்களே, ரட்சிக்கப்படாதவர்கள் பொய்யான அல்லது போலியான விசுவாசத்தினாலே அந்த மெய்யான விசுவாசம் இல்லாதபடி போலியான விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று நம்பி வாழ்கிறவர்களும் ஏதாயினும் பாவம் செய்யும் பொழுது மனசாட்சி அவர்களை உறுத்தும். ஆனால் அதை குறித்து நாம் இங்கே பார்க்கவில்லை. அதுவும் காமனா எல்லா மனுஷனுக்கும், ஒரு கொலை செய்யும் போது ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கும், ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனசாட்சி உறுத்தும். மனசாட்சி ஒரு குற்ற மனசாட்சியை கொடுக்கும். ஆனால் அந்த குற்ற மனசாட்சியை நாம் இங்கே பேசவில்லை. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு பொய்யை சொன்னாலுமே அல்லது சிறிய ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த மனசாட்சி குற்றப்படுத்துவதற்கு மேலானதாக என்னுடைய இயேசு கிறிஸ்துவை நான் காயப்படுத்தி விட்டேனே, நான் தேவனை துக்கப்படுத்தி விட்டேனே என்கிற பயங்கர அங்கலாய்ப்பு இருக்கும். எனக்குள்ளே நான் பாவம் செய்யும் போது என்னுடைய பழைய பாவங்கள் எனக்குள்ளே திரும்ப திரும்ப வரும் பொழுது, அந்த பழைய பாவத்தை அந்த பாவமும் அந்த பாவத்தினுடைய ஆசையும் என்னை விட்டு போய்விட்டது என்று இருக்கும்போது அந்த ஆசை திரும்பவும் அது மேலோங்கி எனக்குள்ளே வருகிறது.
அதை நேசிக்கும்படியாக கூட எனக்குள்ளே அந்த பாவத்தை நான் நேசிக்கிறது போல பலமாக அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு வருகிறது. அந்த டெம்டேஷன், அந்த சோதனை எனக்குள்ளே மிக பலமாக வருகிறது. அதிலே பல வேளைகளிலே நான் தோற்று போய் விடுகிறேன். அப்படி தோற்று போய் விடும் பொழுது நான் இயேசுவை காயப்படுத்தி விட்டேனே என்கிற அந்த ஒரு பெயின், அந்த ஒரு வேதனை, அந்த சோதனையினுடைய தாக்கம், அந்த விழுந்து விட்டேனே என்கிற அந்த உணர்வு எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்றால், கடந்த வாரத்துல 2-3 பேசேஜஸ் நாம மென்ஷன் பண்ணணும். ஒண்ணு, அப்போஸ்தலனாகிய பவுல் இதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 7வது அதிகாரத்திலே சொல்லும் போது, நான் விரும்புகிற நன்மையை செய்யாதபடி விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்புகிற நன்மையை செய்யாதபடி விரும்பாத தீமையை விருப்பத்தோடு செய்து விடுகிறேன். ஆகையினாலே எனக்கு விரோதமாக எனக்குள்ளே போர் செய்கிற ஒரு இன்னொரு பாவ பிரமாணம் என்கிற காரியத்தை நான் உணர்கிறேன் என்று சொன்னவர், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க கூடும் என்று சொல்லுகிறத நாம பார்த்தோம். சோ யோபு என்கிற பக்தன் நான் நீசன் என்று சொல்லுகிறான். அவன் தன்னுடைய அந்த அவனுடைய சம்பாஷணையிலே நான் என்னுடைய உத்தமத்திலே நடக்கிறேன், நான் என்னுடைய நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன் என்று சொன்னவன் நான் நீசன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். சோ இந்த ரெண்டுக்கும் இடையிலான போராட்டம், அல்லது இந்த பாவங்களை நான் செய்து விடும்படியான அந்த சோதனையினுடைய போராட்டம், அந்த சோதனையினுடைய பயங்கரம், அந்த பாவத்திலே நான் விழும் பொழுது ஒரு பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, ஒரு பயங்கரமான வேதனையின் அனுபவத்திற்கு, ஒரு டிப்ரெஷனுக்கு கூட என்னை கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள். அதை தான் நம்ம அந்த வசனத்துல படிச்சோம். நான் தேவனுடைய ஆவியினாலே நான் நடத்தப்படுகிறேன் என்றால், நான் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறேன். நான் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறேன் என்றால் அதற்கு அடையாளம் எனக்குள்ளே இந்த போராட்டத்தினுடைய தாக்கத்தை நான் நன்றாக உணர்கிறவனாக இருக்கிறேன். சோ பொதுவான விசுவாசத்தை பெற்றவனுக்கு இருக்கிற அந்த மனசாட்சியின் உறுத்துதல் அல்ல இது. அந்த மனசாட்சியின் உறுத்துதலை காட்டிலும் பன்மடங்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியம். சோ ஆனால் இப்ப 2வது அடையாளம், அந்தபடி இந்த 15வது வசனத்திலே அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அகைன் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஊழியம். சோ நமக்கு ஒரு ஆழமான மிகவும் உறுதியான அந்த உறுதிப்பாட்டை கொடுக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். சோ அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல இது. பரிசுத்த ஆவியானவர் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, the spirit of adoption. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆனா இந்த வார்த்தை, இந்த பதம் புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று நாம் அதிகமாக பயன்படுத்தி அதனுடைய அந்த தாக்கம் அல்லது அதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் ஒருவேளை விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. The spirit of adoption, அதை குறித்து தான் நாம பார்க்கும்போது, இந்த பிதாவானவரும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த மூவரும் இணைந்த திருக்குடும்பம் எதையுமே சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக இந்த திருக்குடும்பம் மிகவும் சந்தோஷமாக கழித்து கொண்டு இருந்த அந்த இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ்ல அவர்கள் இருக்கும் போது அவர்கள் யோசிக்கிறார்கள் அல்லது அவர்கள் திட்டமிடுகிறார்கள், இந்த திருக்குடும்பத்திலே இந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த கிருபையின் மகா மேன்மையை உணர்ந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும்படியாக, அல்லது பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பினுடைய எல்லை உச்சகட்டமான காரியத்தை
இட்டர்னலாக நம்மோடு கூட இணைந்து இந்த குடும்பத்தோடு சேர்ந்து இணைந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாக மனுமக்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற எல்லா காரியங்களையும் உருவாக்கி உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி படைத்து மனிதனையும் படைத்து ஒரு கூட்ட மக்களை இதிலிருந்து நாம் பிரித்தெடுத்து இந்த குடும்பத்திலே சேர்க்க வேண்டும். அது திருத்துவத்தினுடைய அந்த இரண்டாமவராகிய குமாரன் கிறிஸ்துவை போன்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து என்கிற ஒரே புத்திரன் இந்த திரு குடும்பத்திலே உண்டு. ஆனால் அந்த கிறிஸ்து என்பவர் பிதாவாகிய தேவனுடைய ஒன்லி பிகாட்டன் சன் என்பது, ஒரே பேரான குமாரன் என்பது அவருடைய ஸ்டேட்டஸை குறிக்கிற ஒரு வார்த்தை. சோ இந்த குடும்பத்திலே அந்த குமாரனோடு இணைந்து அநேக குமாரர்களை நாம் தத்தெடுக்க வேண்டும், குமாரர்களையும் தத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காரியம். சோ தத்தெடுக்கும் போது அவர்கள் முற்றிலும் வேறானவர்கள், மனுக்குலத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் இந்த திருக்குடும்பத்திற்கு ஏற்றவர்களாக அவர்களை மாற்றுவதற்கு ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே கொடுக்கப்பட வேண்டும். அவர் உள்ளாக மாற்றங்களை உண்டாக்கி இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இந்த எக்யூப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குடும்பத்திலே இணைந்து நித்தியமாய் வாழ்வதற்கு அவர் அவர்களை தகுதிப்படுத்துவார் என்கிற அந்த காரியம் தான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சோ அந்த காரியத்தை இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார் நம்மிலே. சோ அவர் முதலாவது செய்கிற காரியம் என்ன? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த காரியத்தை கொஞ்சம் அவசரமாக சொல்லி முடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் கூட அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே அந்த இளைய புத்திரனையும் மூத்த புத்திரனையும் கொஞ்சம் காமிச்சேன். அதுல சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி 3வது குறிப்புக்கு போக விரும்புகிறேன். லூக்கா 15வது அதிகாரத்திலே அருமையானவர்களே, இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த ஒரு கான்பிடன்ஸை அல்லது அந்த ஒரு சென்ஸ், இதுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமானால் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் சன்ஷிப். நான் குமாரன் அல்லது நான் அவருடைய புத்திரன். ஒருவேளை சகோதரிகள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புத்திரர்கள் என்று வருகிறது? அப்பா அந்த அது ஆண் பாலிலே வருகிறதே என்று சொல்லி. அருமையானவர்களே, அதற்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த நாட்களிலே அல்லது அந்த யூத பரம்பரையினாலும் சரி, அந்த நாட்களிலே அல்லது வேதம் எழுதப்பட்ட அந்த காலத்திலே அந்த ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்திலே சொத்துக்கள் இருக்குமானால் அந்த குடும்பத்தினுடைய சொந்தக்காரர், அந்த குடும்பத்தினுடைய தலைவனுக்கு வாரிசாக வருகிறவர்கள் புத்திரர்களாக தான் இருப்பார்கள். அந்த புத்திரர்களுக்கு தான் அந்த சுவிகாரம் அல்லது புத்திரர்கள் தான் அந்த குடும்ப தலைவனுடைய அந்த சொத்துக்களின் வாரிசாக இருந்து அதை பெற்றுக்கொள்ள பாத்திரவானாக லீகலாக அவன் இருக்கிறான். சோ நாம் புத்திரிகளாக இருந்தாலும், இங்கே பெண்களாக இருந்தாலும், சகோதரிகளாக இருந்தாலும், அவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த புத்திரிகளாக இருந்தாலும் அல்லது சகோதரிகளாக இருந்தாலும் அவர்கள் அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை பாத்திரவான்களாக அவர் மாற்றுகிறார் என்பதை குறிக்கும்படியாக அவர்களை புத்திரர்களாக இங்கே பாவித்து அது எழுதப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ அருமையானவர்களே, புத்திரிகளாக இருந்தாலும் அந்த தேவனுடைய அந்த புத்திர சுவிகாரம் அவர்களுக்கும் இருக்கிறது என்பதனால், அல்லது அவர்கள் தேவனுடைய அந்த ஐஸ்வர்யத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறவர்களாக, தேவனை சுதந்திரிக்கிறவர்களாக அவர்களும் மாறுகிறபடினாலே அந்த
வார்த்தை புத்திர சுவிகாரம் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அல்லது பெண்களுக்கும் அந்த புத்திரர்கள் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. சோ இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த சென்ஸ், பிதாவானவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை அளவில்லாமல் நேசிக்கிறார், அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் என்மேல் அளவில்லாமல் இருக்கிறது என்கிற காரியத்தை அதிகமாக உணர்ந்தவன். இந்த 2 புத்தர்களையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த 15வது அதிகாரம் 18வது வசனம், 17வது வசனம், 18ல இருந்து வாசிக்கிறேன். அந்த இளைய புத்திரன் அவன் எல்லாவற்றையும், அவன் தகப்பனுடைய சுதந்திரத்தை எல்லாவற்றையும் வீணாக்கினவன், அவன் ரிபல்லியஸ் ஆனவன் அல்லது தகப்பனுக்கு விரோதமாக எழும்பினவன், தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அருமையானவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தன் தகப்பனிடத்திலே வந்தான். சோ அருமையானவர்களே, அவனுடைய தகப்பனை குறித்த ரியலைசேஷன் அல்லது தகப்பனுடைய அன்பை குறித்த ரியலைசேஷன், நான் இந்த நிலைமையிலே இருந்தாலும் என்னுடைய தகப்பனுடைய எல்லாவற்றையும் நான் வீணாக்கி விட்டாலும், அவனுக்கு தகப்பனுக்கு விரோதமாக நான் காரியங்களை செய்திருந்தாலும், என்னுடைய தகப்பன் என்னை அன்பாக ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவருடைய அன்பு அவருடைய அன்பு மிகுந்த அன்பு, பெரிய அன்பு. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். என்னை அவர் ஏற்றுக்கொள்வார். என்மேல் நான் அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர் என்மேல் இரக்கமாய் இருப்பார், நிச்சயமாக அவர் என்மேல் கிருபையாக இருப்பார். அருமையானவர்களே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி என்பதனுடைய எக்ஸ்பிளனேஷனை நான் இதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த மூத்த குமாரனுடைய எக்ஸ்பிரஷனை பாருங்க. 29வது வசனத்திலே அவன் தகப்பன் என்கிற காரியத்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கிற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் அப்சர்வ் பண்ணுங்க. சோ இவன் இளையகுமாரன் எத்தனை முறை தகப்பனே என்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையை குறித்த அந்த பதங்களை அவன் பயன்படுத்துகிறான். ஆனால் இவன் பயன்படுத்துகிறதை பாருங்கள். 29வது வசனத்திலே அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். சோ இந்த ஒரு ஃப்ரேஸை மாத்திரம் நன்றாக கவனிங்கள். நான் ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறவில்லை. நம்மளே எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நம்மள அநேகர், அதாவது அநேகர் எண்ணுகிற காரியம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு காலம் நான் உம்முடைய கற்பனையை மீறவில்லை என்றால், அருமையானவர்களே, இவனுடைய சிந்தனை என்ன? நான் என்னாலே என்னுடைய பிதாவினுடைய, என்னுடைய தகப்பனுடைய, அல்லது இவன் தகப்பனாவே பார்க்கல, ஒரு பாஸா பார்க்கிறான், அல்லது ஒரு மாஸ்டராக பார்க்கிறான், ஒரு 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 முதலாளியாக பார்க்கிறான். அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நான் கீழ்ப்படிய வேண்டும், என்னால் கீழ்ப்படிய முடியும். நான் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிவதனாலே நான் என்னுடைய பிதாவை நான் பிரியப்படுத்த முடியும், அல்லது நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் அவருக்கு பிரியமான குமாரனாக இருப்பேன் என்கிறதான உணர்வுகள். அநேக வேளையிலே அருமையானவர்களே, அநேகருடைய எண்ணம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒழுங்காக வேதத்தை படிக்கிறேன், நான் ஒழுங்காக திருச்சபைக்கு செல்கிறேன், சோ இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்சஸ் மூலமாக நான் தேவனை பிரியப்படுத்த முடியும். உதாரணமாக நான் ஜெபிக்க போகும்போது, முழங்கால் படியின் போது இந்த காரியங்கள் எல்லாம் எனக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது. நான் உதாரணமாக இன்றைக்கு ராத்திரி நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி யோசித்துக்கோங்க.
அப்போ நான் எனக்குள்ளே வருகிற எனக்குள்ளே அநேக வேளையில வருகிற காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சோ டக்குன்னு வருகிற காரியம், காலையில நான் ஜெபம் பண்ணேன்னா, ஆமா இன்னைக்கு நான் சரியாக நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், காலையில குவைட் டைம் ஆண்டவரோடு நான் செலவு செய்த நேரம் ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்குது, ஆண்டோடைய அன்பை நான் உணர்ந்தேன், நான் அவரோடு பேசினேன். சோ அப்படி இருந்ததானா எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அப்ரூவல். சோ நிச்சயமாக ஆண்டவர் என்னை அங்கீகரிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட். அருமையானவர்களே, இந்த ஒரு பரிசேய குணாதிசயம் நம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். இதை சரியாக ரியலைஸ் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சோ நான் டே முழுவதும் நடந்து கொள்ளுகிற நான் நடந்து கொள்ளுகிற அந்த நடத்தையின்படி பிதாவானவர் அல்லது தேவன் எனக்கு சோ நான் நடந்து கொண்டுகிற விதத்திலே நான் பரிசுத்தமான நடக்கையுள்ளவனாக இருந்தால் அல்லது பரிசுத்தமான நடக்கையுள்ளவனாக இருக்கிறேன் என்கிற ஒரு திருப்தி, சோ இந்த ஒரு காரியம் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்கிற காரியம். அருமையானவர்களே, ஆனால் இது நமக்கு ஒரு உறுதிப்பாடு அல்ல. அல்லது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அது யாருக்கு இருக்கிறது என்றால், இந்த இளைய குமாரனை போல நான் எப்பொழுது வந்தாலும் நான் பாவியாக தான் இருக்கிறேன். உண்மையாகவே ரியாலிட்டி என்னன்னா, நான் எப்பொழுது ஆண்டோடைய சமூகத்திலே வந்தாலும் தகுதியற்றவனாகவே வருகிறேன். ஆனால் நான் வருகிற எனக்கு கான்பிடன்ஸ் ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய அப்பா என்னுடைய தகப்பன் என்னுடைய கீழ்ப்படிதலின் அடிப்படையிலே அல்லது மூத்த குமாரனை போல நான் அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறேன் அல்லது எனக்கு தெரிந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படுகிறேன் என்று அதன் அடிப்படையிலே அவன் வரமாட்டான். மாறாக நான் எப்பொழுது வந்தாலும் ஒரு பாவமாகத்தான். ஏனென்றால் அவன் அந்த பாவத்தோடு கூட உள்ள போராட்டத்தினுடைய அந்த பெயினை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் உணர்கிறபடினாலே, ஆண்டவரே நான் உமது சமூகத்திலே வருவதற்கு கொஞ்சமும் பாத்திரவான் அல்ல, நான் வந்து உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டுமானால், நான் வந்து உம்முடைய சமூகத்திலே நிற்க வேண்டுமானால், there is only one ground, ஒரே ஒரு கிரவுண்ட் தான் உண்டு. அது உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய தயவனுடைய ஐஸ்வர்யம், உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யம், உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அதை நீர் காண்பிக்க தவற மாட்டீர். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரம். சோ மூன்றாவது குறிப்புக்கு நாம சொல்லலாம், ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் சன்ஷிப். அது ஒரு புத்திரன் என்பதை குறித்த ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ், அது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த 17வது வசனம் அருமையான மூன்றாவது குறிப்பு அல்லது மூன்றாவது அஷூரன்ஸ், இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அதிலே 2 பகுதிகள் இருக்கிறது. 2 sides of the coin என்று சொல்லலாம். ஒன்று அப்பா பிதாவே என்று பிதாவாகிய தேவனுக்கு நேராக என்னுடைய ஆட்டிடியூடை அது குறிக்கிறது. 2வது எனக்கு ஒரு உடன் சுதந்திரர் இருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். 17வது வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். சோ ஒரே வசனத்திலே அந்த சுதந்திரர் என்கிற காரியம் 3 இடத்துல வருகிறத நம்ம பார்க்கிறோம். சோ அது ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, இங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர், அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்றால் என்ன, அல்லது புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர்
அந்த புத்திர சுவிகாரத்தை எப்படி உறுதிப்படுத்துகிறார்? ஒன்று, அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிட பண்ணுகிறார், அல்லது தேவனுக்கு நேராக, பிதாவாகிய தேவனுக்கு நேராக என்னுடைய அந்த ஆட்டிடியூட் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூடை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை குறித்த ஒரு ஆட்டிடியூட், அல்லது இதற்கு எப்படி நான் சொல்லுகிறேன் என்றால் strong sense of brotherhood. இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரர் என்று கிறிஸ்துவை குறித்த ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் அதை உருவாக்குகிறார். கிறிஸ்துவோடு கூட நான் உடன் சுதந்திரராய் இருக்கிறேன் என்கிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்கு நான் உடன் சுதந்திரனாக நான் இருக்கிறேன். சோ அருமையானவர்களே, இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்று சொல்லும் போது 2 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது 2 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இங்கே கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வதாக, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு, அவருடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட அப்படின்னு சொல்லுகிற காரியம் சிம்பிளா அவரோட கூட இல்ல. நன்றாக கவனியுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற மிக முக்கியமான காரியம் அந்த யூனியன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுகிறது என்கிற காரியத்தை சொல்லுகிறார். சோ இந்த அப்பா பிதாவே என்று பிதாவை நோக்கி கூப்பிட பண்ணுகிற அந்த பிதாவினுடைய இரக்கத்தையும் பிதாவினுடைய அன்பையும் பிதாவினுடைய கிருபையையும் முழுமையாய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டேன் என்கிற ஒரு பெரிய ஒரு உணர்வை, ஒரு பெரிய ஸ்ட்ராங் சென்ஸை கொடுக்கிறார். சோ அருமையானவர்களே, இந்த அந்த உடன் சுதந்திரம் என்கிற காரியம் என்ன? இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தினுடைய அந்த முதல் வசனத்திலேயே இந்த காரியம் தொடங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. இதே 8வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சோ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சோ இந்த கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிறிஸ்துவோடு கூட அல்லது கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் அவரோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம் என்று பொருள். சோ அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளாக நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் பழைய ஆதாமிலிருந்து பிதாவாகிய தேவனால் எடுத்து கிறிஸ்துவுக்கு உள்ளாக்கப்பட்டேன். அதான் என்னுடைய ரியாலிட்டி. உண்மையிலே நான் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறேன், கிறிஸ்து எனக்குள் காணப்படுகிறார். சோ கிறிஸ்துவும் நானும் ஒன்றிணைந்து காணப்படுகிறோம். அதைதான் இங்கே சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? அருமையானவர்களே, இதை சரியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். திரும்பமாக அந்த வசனத்துல வாங்க. 17ல கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் நான் அப்படி இருக்கும். இங்கே கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்து கிறிஸ்துவினுடைய பாடுகளிலே பங்கு பெறுவதை குறித்து பேசுகிறார். நன்றாக கவனிங்கள். கிறிஸ்துவினுடைய பாடுகளிலே நான் பங்குள்ளவனாக மாறுகிறேன். சோ சஃபரிங் வித் கிரைஸ்ட். அதோடு கூட கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்து அவருடைய மகிமையிலே பார்ட்டிசிபேட் பண்ணுகிறதை குறித்து. சோ நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. சோ இது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், நான் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்ட போது அல்லது நான்
நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணப்பட்ட பொழுது என்ன நடந்தது? நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டேன், கிறிஸ்துவுக்கு உள்ளே வைக்கப்பட்டேன். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளே நான் வைக்கப்பட்டபடினாலே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. What a great sense of confidence. அருமையானவர்களே, இந்த 8வது அதிகாரம் 1வது வசனம் அநேக தேவனுடைய மனிதர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம். எனக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுதல் என்கிற காரியத்தை கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் அல்லது கோ ஹேர்ஸ் அல்லது ஜாயிண்ட் ஹேர்ஸ் என்று பார்க்கிறோம். சோ இது அருமையானவர்களே, இது எப்படி நடந்தேறுகிறது என்றால், இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனம். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த செயல்பாடுகளை, இந்த அஷூரன்ஸை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது அவர் எனக்குள்ளே நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்பதற்கான எவிடன்சஸை உண்டாக்குகிறார் என்கிற உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். அல்லது அவர் அந்த டெஸ்டிமனியை கொடுக்கிறார். அந்த டெஸ்டிமனியை வெவ்வேறு விதமாக கொடுக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல முக்கியமான இந்த வசனத்தை பாருங்க, 15வது அதிகாரம் 26வது வசனம். இதுல கூட இருக்குது. சார் 15வது அதிகாரம் 26வது வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். சோ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொல்கிறார், சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார், நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். ஏன் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும்? அருமையானவர்களே, இந்த யோவான் 14:13 வரையிலும் உள்ள இந்த 4 அதிகாரங்களிலுமே அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுதல் அல்லது யூனியன் வித் கிரைஸ்ட குறித்து எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை குறித்து இயேசு பேசுகிறதை எழுதியிருக்கிறார். அதனுடைய சாராம்சமான வசனத்தை இந்த 14வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்துல வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நான் வாசிக்கிறேன். இயேசு சொல்கிறார், நான் என் பிதாவிலும், இன்னொரு இடத்துல பிதா என்னிலும். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உள்ள யூனியன், உறவு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. சோ பிதாவிலே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவிலே பிதா. இப்ப இதுல 2வது ஃப்ரேஸ பாருங்க. இப்போ நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்நாளிலே அறிவீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நாளிலே அறிவீர்கள். எதை அறிவீர்கள்? நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது போல. சோ இந்த கூட்டத்திலே நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிற இந்த யூனியன்ல நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறோம். சோ இந்த திருக்குடும்பம் இங்கே கம்ப்ளீட் ஆகிறத பாருங்க. அந்த கம்ப்ளீட் ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு பெரிய வேலையை செய்கிறார். அதை தான் முந்தின வசனத்திலே வாசித்தோம். கிறிஸ்து யார், கிறிஸ்துவனுடைய மகிமை என்ன என்பதை குறித்த ஒரு சாட்சியை ஏற்படுத்தி உங்களுடைய இருதயத்திலே இந்த கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு நேராக ஒரு பெரிய ஈர்ப்பை உண்டாக்குகிறார், ஒரு பெரிய நேசத்தை உண்டாக்குகிறார்.
சோ இந்த யூனியன் வித் கிரைஸ்ட்ல நடக்கிறது என்ன அருமையானவர்களே, இன்றைக்கு காலையில நான் படித்துக் கொண்டிருக்கும் போது உன்னத பாட்டின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே சூலமித்தியால் சொல்லுகிறார், என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், அவர் என்னுடையவர், அவர் என்னுடையவர், நான் அவருடையவள். I belong to him என்று அவள் சொல்லுகிறார். அந்த ஒரு உறவை இங்கே ஏற்படுத்துகிறார். அந்த கிறிஸ்துவனுடைய மகிமை, கிறிஸ்துவை அவர் உயர்த்தி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டது நிமித்தமாக நான் எதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்கிறேன். அந்த சுதந்திரம் என்ன? மேபி வருகிற வாரத்திலும் நம்ம இதை தொடரலாம். இந்த ஜாயிண்ட் ஹேர்ஸ் அப்படிங்கிற காரியம், நான் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரனாய் நான் இருக்கிறேன் என்பதை குறித்த பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. அருமையானவர்களே, அது எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்றால், உடன் சுதந்திரர் என்று சொல்லும் போது இந்த ப்ராப்பர்ட்டிய விற்கணும்னா அந்த 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் முடியும். சோ இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு இந்த சுதந்திரத்திலே அதிகாரம் உடையவராக இருக்கிறாரோ அதே அதிகாரம் நமக்கும் கிடைக்கிறது. சோ இந்த சூலமித்தியாளை சாலமோன் ராஜா, இந்த சூலமித்தியாள் என்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவள் அல்லது ஒன்றுமில்லாத ஒருத்தி, ஒரு ஏழையானவள், அவளை சாலமோன் ராஜா திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த சாலமோன் ராஜாவுடைய எல்லாமே அவளுக்குரியதாக மாறுகிறது. ஒரு சாதாரண ஆட்டிடையள் அல்லது ஆடுகளை மேய்க்கிறவள் ஒரே ராத்திரியிலே அல்லது ஒரே நாளிலே ஒரே சமயத்திலே ஒரே நேரத்திலே அந்த திருமணம் நடக்கும் போது ராணியாக மாற்றப்படுகிறாள். அருமையானவர்களே, இந்த காரியம் தான் நடக்கிறதுனா கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற பொழுது அவருக்கு உடன் சுதந்திரராக நாம் மாறிவிடுகிறோம். அவருடையது எல்லாம் நமக்கு தெரியும். பிதாவானவர் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பது, சகலமும் அவராலும் அவருக்கென்றும் அவர் மூலமாக உண்டானது. எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம் அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா சுதந்திரத்தையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடையது எல்லாம் என்னுடையது. இந்த ஜாயிண்ட் ஹேர்ஸை குறித்து அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். நாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அருமையானவர்களே. சோ நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் அவரோடு கூட. ஆனா இப்போ இந்த உலகத்திலே இப்போ இல்லை அருமையானவர்களே. கொஞ்ச நாள் நம்ம பொறுமையோட நாம இருக்கும்போது the heaven will be ours. பூமி முழுவதும் என்னுடையது, பூமி முழுவதும் சொந்தக்கார. ஒருவேளை அருமையானவர்களே, ஒருவேளை திடீரென்று சொல்லி நீங்க உங்களுடைய தகப்பனாருடைய அந்த செஸ்ட் ஆஃப் டிராயர்ஸ்ல அவர் இறந்து போன பிறகு அவருடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது அதுல ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அல்லது சென்னையில ஒரு பிரைம் லொகேஷன்ல பெரிய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உரியதாகுதுன்னு சொன்னா அதுவே எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் கிறிஸ்துவனுடையது எல்லாவற்றையும் நாம உடன் சகோதரராக உடன் சுதந்திரராக சுதந்திரித்துக் கொள்வோம் என்கிற அந்த ஒரு அஷூரன்ஸையும் அவர் கொடுக்கிறார். அந்த கிறிஸ்துவை குறித்த சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை திருப்புகிறார். கிறிஸ்துவை நேசிக்க வைக்கிறார். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்களின் அடிப்படையிலே let us once again come closer to Christ. கிறிஸ்துவுக்கு நேராக நாம் ஈர்க்கப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், பாவங்களிற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மேலான ஆசீர்வாதங்களை ஒருமுறை கூட எண்ணி பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து நாம் அவரோடு கூட ஒன்றிணைக்கப்படுதலின் ஆசீர்வாதங்களை
நாம் தத்ரூபமாக அதை அஷூர்டாக அனுபவிக்க, அதில் உறுதி உள்ளவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஓவர் டு தம்பி ஃப்ரெடி. தேங்க்யூ அங்கிள். இந்த வேளையிலையும் நம்ம இந்த கேட்ட வசனங்களுக்காக நம்ம முதல்ல நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா விசேஷமாக அந்த யூனியன் வித் கிரைஸ்ட் அது எவ்வளவு ஒரு பெரிய காரியமாக தேவன் நமக்கு அதை தேவன் அவருடைய குமாரனோடு நாமும் உடன் சுதந்திரராக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா அது ஒருவேளை நமக்கு எனக்கு அப்படிதான் இருக்குது, இன்னும் அது ஒரு தியரிட்டிக்கலா இருக்குது. ஆனா அதை இன்னும் உணர்வு பூர்வமாக அதை உணரும்படிக்கு அது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். அங்கிள் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் மாதிரி, ஒருவேளை சென்னையில ஒரு பிரைம் ஏரியால எனக்கு ஒரு இடத்த எங்க அப்பா எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது எனக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனா அதை விட பல மடங்கு அதோடு கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு செய்து வைத்திருக்கிறார். ஆனா அதை நம்மளால ஒரு நிஜமா, அதுதான் நிஜம் இல்ல. இந்த உலகத்தின் காரியங்கள் ஒருவேளை அது ஒரு மாயையாக இருக்கிறது, அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆனால் அவைகள் நமக்கு இவ்வளவு பெரிதான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருகிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த நிஜமான காரியம், அந்த நித்தியமான காரியம், அதை நம்மளால சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதபடிக்கு அந்த பாவ சரீரத்தோடு கூட நம்ம இன்னைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். அதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனாலும் இந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு இதை உணரும்படிக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காலங்களை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு இந்த வேத ஆராய்ச்சியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வழியில நம்ம வருகிற காலங்களிலே இந்த தேவனோடு கூட நான் அவருடைய உடன் சுதந்திரமாக இருக்கிறேன் என்பதை உணரும்படிக்கு, உணர்விலே நான் அதை அறிந்து கொள்ளும்படிக்கு, இன்னும் ஆழமாக அதை உணரும்படிக்கு, ஏதோ அறிவுல மாத்திரம் அல்ல, அதை உணர்ந்து உண்மையான அந்த மகிழ்ச்சியோடு, உண்மையான அந்த சந்தோஷத்தோடு, கண்ணீரோடு கூட நான் அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு நம்ம ஜெபித்து நம்ம அடுத்த இதுக்குள்ள போலாம். பிரபு, நான் ஜெபம் பண்ண முடியுமாண்ணா இந்த காரியங்களுக்காக, வசனத்துக்காக? ஓகே, ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இதோ இந்த இனிமையான மாலை வேலைக்காய் நாங்கள் மறுபடியும் இந்த சமூகத்துல நன்றிகள் இதயத்தோடு கூட நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே உண்டாக்கி வைத்திருக்கிற மகா மேன்மையான பாக்கியம் என்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான அவருடைய இருதய கண்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் திறந்து கொடுக்கிறபடினால நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அதன் அடிப்படையில இந்த நாளிலே நாங்கள் பார்த்த காரியத்தில் நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய இருதய பலகையிலே எழுதி வைத்துக் கொள்ள ஆண்டவரே, இந்த பூமியிலே எத்தனை சுதந்திரத்துக்கு நாங்கள் பங்காளிகளா இருந்தாலும் ஆண்டவரே, அந்த நித்தியத்திலே கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படியான அந்த நித்திய சுதந்திரத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்ற பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ரசித்தவர்களாய், அதிலே நாங்கள் திருப்தியானவர்களாய் ஆண்டவரே, அதன் நிமித்தமாய் நாங்கள் மகிழ்ச்சியிலே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சோத்திரம் பொங்குகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய யோசனை, எங்களுடைய செயல்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னொரு பக்கத்துல ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவோடு கூட பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தாவே அப்பா இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே கிறிஸ்துவுடனே கூட ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே பாடு அனுபவிக்க ஆண்டவரே கர்த்தாவே இந்த பூமியில இருக்கும் வரை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்பா சிருஷ்டியானது ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பிரசவ வேதனை படுகிறது என்று கர்த்தாவே இதற்கு கீழால் உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சோத்திரம் கர்த்தாவே கிறிஸ்துவோடு கூட நாங்கள் பாடுபடும் போது ஆண்டவரே எங்களுக்குள்ள இந்த வேதனையும் தவிப்பும் உண்டாகி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சோத்திரம் உம்மோடு கூட நாங்கள் எப்போது இசைந்திருப்போம் என்ற அந்த ஆவலை ஒவ்வொரு நாளும்
எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பாக்கியமாய், இதை பொக்கிஷமாய், இதை ஆனந்த சந்தோஷமாய் நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆழமாய் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பை, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை, நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிப்பை அதாவது அடையத்தக்கதான விசுவாசத்தை குறித்து நாங்கள் கர்த்தாவே அப்பா களி கூற அதிலே திருப்தியாக எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சோதர ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே அங்கலாய்த்தது போல ஆண்டவரே கர்த்தாவே இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்கக்கூடும் என்ற கர்த்தாவே உணர்வு உள்ளவர்கள் இந்த கூட்டத்திலே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தாவே சகலத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே வெளிப்படுத்த ஆண்டவரே வல்லமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அவளுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே தொடர்ந்து இந்த சத்தியத்தில் ஆண்டவரே உங்களுடைய மகத்தான அன்பை ஆண்டவரே கர்த்தாவே நீர் கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த மெய்யான அன்பை நாங்கள் கண்டுகொள்ள வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாய், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் கர்த்தனை கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் செபித்து உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. இதன் அடிப்படையிலே எங்களுடைய வேத தியானமும், இதன் அடிப்படையிலே கர்த்தாவே எங்களுடைய எல்லா காரியங்களும் மாறத்தக்கதான வாழ்க்கைக்கு நேராக எங்களை உருவாக்க வேண்டுமாய் கூட செபித்து இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகரமாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை இருக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூண்ணா. இந்த வேளையிலையும் கடந்த வாரத்துல இருந்தும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்க அந்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த சாட்சியில நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி பகருகிற அந்த காரியங்கள், இந்த சத்தியங்களில நமக்கு ஒருவேளை கேள்விகள் இருக்குமானால், இல்ல உங்களுக்குள்ளாக அநேக இந்த காரியங்களை நாம் கேள்விப்படும் பொழுது எழும்புகிற காரியங்கள், கேள்விகள் இருக்குமானால் அதை நீங்க குயிக்கா ஷேர் பண்ணலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வேலையில கேள்விகளின் நேரத்துல நம்ம போகலாம். கேள்விகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க அதை இந்த வேலையில கேட்கலாம். சொல்லுங்க பேச. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கிள்கிட்ட இந்த காரியத்தை குறித்து கேட்குறேன். அங்கிள், இந்த இடத்துல என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் சொல்லிட்டு நான் இந்த இடத்துல நீங்கள் அந்த வசனத்தோடு கூட நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அது அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் அந்த இடத்துல நான் யோசித்து கேட்கக்கூடிய காரியம். இப்போ நம்ம ஆன்லைனில் யூடியூப்லேயும் நிறையா மக்கள் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள்ங்கிறத அதை சற்று அதை எப்படி அப்படிங்கிறத அதை கொஞ்சம் அதை இன்னும் கூட எப்படின்னு நான் அதை யோசிக்கிறேன் அங்கிள். பெற்றுக்கொள்ள, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காரியங்கள், அந்த கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய காரியங்களும் அதே காரியங்களோடு கூட சொல்ல பரிசுத்த